அனைவருக்கும் வணக்கம். தந்தை பெரியார் அவர்களுடைய நினைவு நாள் இன்று. ஸோ அவரை பற்றி சில வேர்ட்ஸ் இன்னைக்கு சொல்லலாம், சில புத்தகங்கள் சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த காணொலி. ஸோ இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னாக்கா விடியல் பதிப்பகத்திலேருந்து பெரியார் அன்றும் இன்றும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார், அம்பேத்கர், அதுக்கப்புறமா மார்க்ஸ் 3 பேரோட புத்தகமும் ஒரு தொகுப்பாக நாங்கள் புத்தக திருவிழாவில் வாங்கியிருந்தோம். ஸோ மேபி இந்த வருஷமும் உங்களுக்கு கிடச்சதுன்னா வாய்ப்பு இருந்தால் நீங்களுமே இந்த மாதிரி ஏதாவது வாங்கலாம். அதே மாதிரி பெரியார் அப்படின்னாலே உங்களுக்கு பெண் ஏன் அடிமையானால் புத்தகமாக இருக்கட்டும், இன்னும் நிறைய புத்தகங்கள் எளிய வடிவில் அவருடைய கழகம் சார்பிலையும் வெளியிடுறாங்க. இன்னும் நிறைய புத்தக பப்ளிகேஷன்ஸும் வெளியிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் அவருடைய நம்பிக்கைகள் அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் கருத்துக்களில் இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவர், நானாவே இருக்கட்டுமே இல்லை நீங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நம்ம ஒன்று சொல்கிறோன்னா அதை என்ன நினைப்போம், அடுத்தவங்க அதை கேட்கணும் அப்படி தான் நினைப்போம். ஆனால் ஒரே ஒரு தலைவர் தான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிற விஷயம் உன்னுடைய அறிவுக்கும் பகுத்தறிவுக்கும் சரின்னு பட்டுதா படலையாங்கிறத யோசிச்சு முடிவெடு, இல்லைன்னா நீ என்ன கூட கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் தான். ஸோ பகுத்தறிவோட அனைத்து மனிதர்களும் வாழணும். குறிப்பாக பெண்கள் நம்ம எவ்வளோ கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னா இவ்வளோ அவ்வளோலாம் இல்லை. நமக்காக சொத்துரிமை சட்டமாகட்டும், சம உரிமையாகட்டும், பெண்களுடைய ஆடை சுதந்திரமாக இருக்கட்டும், பெண்களுக்கான சுதந்திரமாக இருக்கட்டும், எல்லாமே அவரும் ஒரு முக்கியமான தலைவர் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்காது. அனைத்து பெண்களும் இதை ஒத்துப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அப்போ நம்ம என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கோம். அதை எப்படி நம்ம சரி செய்கிறது? அப்போ பெரியாருடைய கொள்கைகளை பின்பற்றணும், அதே மாதிரி வாழணும் அப்படின்னு இல்லாட்டி கூட நம்ம ரொம்ப அட்லீஸ்ட் அந்த அவருடைய கருத்துக்களை நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கறதையாவது நம்ம பண்ணணும். நம்ம வீட்டில் நம்மளுடைய குழந்தைகளுக்கு பெரியாரை கொண்டு போய் சேர்க்கணும். கண்டிப்பாக சரியான விதத்திலையும் சேர்க்கணும். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பெரியாரை வெறும் கடவுள் எதிர்ப்பாளர் அந்த மாதிரி பார்க்காம அவருடைய கருத்துக்களை நிறைய நீங்கள் படிக்கணும், கேட்கணும். ஸோ அதற்கான நிறைய புத்தகங்கள் வெளியே வந்திருக்கு. நான் இதிலே 2-3 புத்தகங்கள், சிறிய சிறிய புத்தகங்கள் வெறும் 20 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு எல்லாம் பெண் ஏன் அடிமையானால் புத்தகமாக இருக்கட்டும், நிறைய புத்தகங்கள் வெளியிடுறாங்க. எதற்காக அப்படின்னா அவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு பெரிய பணக்காரர். ஆனாலுமே அவர் கடைசி வரைக்குமே எங்கே போனாலும் நிறைய டொனேஷன்ஸ் எது கிடைச்சாலுமே வாங்கி சேர்த்துப்பாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு கஞ்சமான ஆளும் கூட. குளிக்கிறதுலேருந்து ட்ரெஸ்லேருந்து எல்லாத்தையுமே ரொம்ப கஞ்சமான ஆளும் தான். ஏன்னா அவ்வளோதையும் அவர் சேர்த்து இன்னைக்கு அவருடைய கழகத்து சொத்துக்களாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நிறைய விஷயங்கள் மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவருடைய நினைவு தினம் அன்னைக்கு நம்ம அவருடைய கருத்துக்களை நம்மளோட